இதயத்தில் காதல் நுழையும் போது இதயம் விரிகிறது. உலகத்தில் காதல் நுழையும் பொழுது உலகம் சுருங்குகிறதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா காதலை பற்றி அதிகம் பேசுகிறீங்களே, இந்த காதலுக்கு ஒரு உருவம் தந்து அந்த காதலோடு பேசியிருக்கீங்களான்னு கேட்டிருந்தாரு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் சொன்ன அத்தனை கதைகளுமே, அத்தனை கவிதைகளுமே, அத்தனை பாடல் வரிகளுமே, அத்தனை விஷயங்களுமே காதல் எனக்கு சொன்னது தாங்க. அந்த காதல்கிட்ட போய் கேட்டேன், நீ எங்க இருக்கன்னு கேட்டேன். பேருந்து சுவர் மறைவில் காதலனுக்கு தனது பையிலிருந்து நெல்லிக்காய் எடுத்து தரும் காதலியின் கைகளில் இருக்கிறேன் நான். காலிங் பெல் அடித்ததும் கதவு திறந்தவளின் பேரழகில் பிரமித்து நிற்கும் பீசா பையனின் கண்களில் இருக்கிறேன் நான். 1000 பேர்கள் தன்னை காதலித்தாலும் கண்ணாடியில் தன் அழகை பார்த்து ரசிக்கும் பருவ பெண்ணின் பருக்களில் இருக்கிறேன் நான். நாத்து நட சென்ற இடத்தில் தனது பழைய காதலனை பார்த்த பிறகு பாம்பு கடித்ததாய் வீட்டிற்கு வந்து அழுகும் அந்த பருவ பெண்ணின் கண்ணீரில் இருக்கிறேன் நான். வார்த்தைகளும் அர்த்தங்களும் தீர்ந்த ஒரு நேரத்தில் மௌனத்தின் ஆழத்தில் இருக்கிறேன் நான் காதல் சொல்லுதுங்க. உன்னை கொண்டாடக்கூடிய இந்த காதலர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டேன். காதலர்கள் தேவதைகளும் ராட்சசிகளும் ஒன்று என்று உணர்ந்தவர்கள், வானத்திற்கும் நீளத்திற்கும் வித்தியாசம் அறிந்தவர்கள், கனவில் பேசுபவர்கள் மனிதர்கள், கனவுகளோடு பேசுபவர்கள் காதலர்கள். காதலர்கள் மொட்டு பூவாய் மாறும் தேவகணத்திற்கு சொந்தமானவர்கள். காதலர்கள் ஒரு கையால் தண்டித்து மறு கையால் மன்னிக்கும் தேவ ரகசியம் தெரிந்தவர்கள்னு காதல் சொன்னதுங்க. அப்படிப்பட்ட காதலர்களை நீ எப்படி ஆசீர்வதிக்கிறாய்னு கேட்டிருந்தேன். காதல் சொன்னது, பருவத்தின் முற்றத்தில் பாண்டியாட்டத்தில் தொடங்கிய காதல் நிலைத்திருக்கட்டும், அவர்களது அன்பு எப்பொழுதும் இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். காதலின் கூட்டு வண்டியிலே தொடங்கிய காதலிகள் கல்யாணத்தில் முடிக்கும் போது அவர்களது வம்சம் நிலைத்திருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். 10 பேருக்கு மத்தியில் சத்தம் போட்டு சண்டையிட்டுக் கொள்ளும் காதலர்களின் திருமணத்தில் மழை வராதிருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். கடைசி வார்த்தையையும் கடைசி கண்ணீரையும் கடைசி பிரிவையும் கடைசி கடிதத்தையும் கொடுத்து பிரிந்த காதலர்கள் தத்தமது துணையோடு மீண்டும் வாழ்வில் சந்திக்காது இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். வலியோரும் எளியோரும் காதலின் புள்ளிகளில் கடவுளாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் காதல் சொன்னதுங்க. அதனால தானே நாமுத்துக்குமார் சொன்னார், இதயத்தின் உள்ளே இமயத்தை போலே சுமைகளை வைத்தால் காதல், உலகத்தில் உள்ள சித்திரவதைக்கெல்லாம் செல்ல பெயர் வைத்தால் அது காதல்னு சொன்னார். எத்தனையோ கதை சொல்லியிருந்தேன், இந்த காதல் ஒரு கதை சொன்னதுங்க. அவன் என்னை மிகவும் நேசித்தான், நானும் அவனை மிகவும் நேசித்தேன். நான் அவனை அள வைத்திருக்கிறேன், நான் அவனை எத்தனையோ முறை காயப்படுத்திருக்கிறேன், நான் அவனை எத்தனையோ முறை விட்டு பிரிந்திருக்கிறேன். நான் எங்கு பிரிந்து சென்றாலும் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை எப்படியாவது என்னை தேடி கண்டுபிடித்து விடுவான். அவனை பார்த்த அடுத்த நிமிடத்தில் நான் அவனோடு கலந்து விடுவேன். அவனும் என்னை காதலிக்கிறான், நானும் அவனை காதலிக்கிறேன்னு காதல் சொன்னதுங்க. அப்படிப்பட்ட காதலன் யார் தெரியுமா? காதலை எப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் நானும் தாங்க. காதலின் இயல்பை காத்திருப்பதான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.